எழுதியிருக்க கூட்டணியை பற்றி. ரவுடிகள், பொறுக்கிகள், சமூக விரோதிகள் எழுதுறான். எழுதிட்டு இவர்களுக்கெல்லாம் வாக்களியுங்கள், கூட்டணிகளுக்கு வாக்களிக்காதீர்கள். ஏன்னா அவன் கூட கட்டுப்பட்டுவான். அதில் அவன் என்ன பின்பற்றி இருக்கான்? என்னுடைய இதில் எழுதியிருப்பேன், கூட்டணி நான் என்ன எழுதியிருப்பேன், ஊர் ஒதுக்கிய மண்டபத்தில் பிச்சைக்கார புணர்வுகள். இந்த குட்டி உதிரி கட்சி தலைவர் கமிட்டியில் தேர்தல் ரொம்ப டக்குன்னு அவன் ஒரு கட்சி உண்டாக்கிடுவான். அவனை பிறகு எழுதியிருந்தேன் சிக்னல் பிச்சைக்காரர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன எழுத அந்த பக்கத்தில் எல்லா தலைவர் படத்தையும் போட்டிருக்கான். கொஞ்சம் பத்திரமாகவும் இருக்கணும். தப்பு, அது அவனுக்கு தெரியல இந்த நாட்டை பற்றி. அவள் அருகில் இருக்கையில் நான் எப்பொழுதும் அதிமுக அமைச்சர் தான் எழுதியிருக்கான். என்னடான்னு பார்த்தேன், எஸ் மேடம்னு போட்டிருக்கான். சொல்லக்கூடாதுதான் நினைச்சு, இப்படி தான் நான் சொல்லக்கூடாது நினச்சிக்கிட்டே சொல்லிடுவேன் எல்லாத்தையும். ஆனால் என் மேலே எவனும் வருத்தப்பட மாட்டான், என்கிட்ட கோவப்பட மாட்டான். ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட. செத்து போவேன்னு எனக்கு உறுதியாக தெரியும். எவனை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நான் ஆண்மையுள்ள தமிழறிஞன். நான் என்னை ஆண்மையுள்ள தமிழறிஞன்னு சொல்கிறபடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவெல்லாம் ஆண்மை இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழை நான் சொல்கிறேன். எனக்கு பயம் கிடையாது. அந்த அம்மா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, கோவப்படாது. அந்த இடத்துல எழுதுனான், அருகில் இருக்கையில் நானும் இல்லை குட்டியை கொஞ்சம் மாற்றிக்கணும். எனக்கெல்லாம் வயசாக நாங்கள் பல பேரை பார்த்துட்டோம். நீ சின்ன பிள்ளை, வாழணும். இது நல்ல நாடு இல்லை. மகாத்மா காந்தியை கொண்டுட்டானுங்களே. அப்போ நான் ஒருத்தனை கேட்டேன், ஏன்டா மகாத்மா காந்தியை கொன்னேன்னு. அந்த ஆள் இருந்து சீரழிய வேண்டாமேன்னு சொல்லித்தான் அவரை கொண்டோன்னாச்சு. அவர் வேற வந்தால் அவரை எங்கேயாவது தேர்தலில் நின்று நாங்கள் அவருக்கு எதிரே கொண்டு ஜெயபிரதாப் நிறுத்தி அவரை தோக்கடிச்சிருவோம். அப்புறம் அந்த மனுஷன் கேவலப்பட்டுவாங்க. தான் நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக அவரை கொண்டு இருக்கோம் காணே. விவரமாக தானே பண்ணியிருக்கான். அதனால் நம்ம கோர்ஸை பாராட்டிக்கோம். ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல வேலை பண்ணான். நான் காந்தி பாதுகாப்பின்மையால் கொல்லப்பட்டான்னு முட்டாள்தனமாக சொன்னான். எல்லா பாதுகாப்போடு இருந்த இந்திரா காந்தியும் கொண்டான். ஆனால் மரணத்தை பற்றி நமக்கு பயம் இல்லை. உனக்கு வேண்டாம் குட்டி, அது உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதெல்லாம் எழுதக்கூடாது. உனக்கு என்னத்துக்கு அது? அப்படி தான் இருக்கானு. என்ன பண்ண சொல்ல, அந்த ஒரு சைஸில் வளையணும்னே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கானே. அது ஒரு இன்ச்சு கூட மாட்டுக்கான், குறைய மாட்டேங்கான். அதில் ஒரு மந்திரி எப்போ சிரிச்சானா அந்த இன்ச்சு கரெக்டாக சிரிக்கான். என்ன பெரிய ட்ரைனிங் எடுத்துப்பான் போல தெரியுது. அமெரிக்காவில் எங்கோ விஞ்ஞானிகள் எனக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருப்பாருன்னு கருதுகிறேன். காமராஜ் நான் படிக்கலை, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு மணிமுத்தாரணை கட்டணும்னு 1 கோடி ரூபாய் வசூலாகி வந்துட்டு 70 லட்ச ரூபாய்க்கு மணிமுத்தாரணை முடிஞ்ச உடனே 30 லட்ச ரூபாயில் இன்னும் 2 அணை கட்டிட்டான் அந்த கிழவன், படிக்காதவன் இல்லையா. தென்காசியில் ஆசிரியர் கூட பேசும்போது சொல்றாரு, வாத்தியார் எல்லாம் கும்புறப்பா, இலை இந்த பிள்ளைகளை ஏமாத்திடுங்கடா, ஏழை பிள்ளைகளையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதேன், படிப்பு சொல்லி கொடுத்துருங்க, அவனுக்கு பிழைச்சிக்கிடுவான்னு ஒன்னாரு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அதிகாரம் பண்ணி சொன்னால, பிச்சை எடுத்தா படிங்கன்னு. அதை காமராஜ் அவர் மொழியில சொல்றாரு மாணவர்கிட்ட, ஐயா பிச்சை எடுத்தா படிங்கன்னு உங்களை புலவெல்லாம் சொல்லியிருக்கானாண்டா, நீங்க ஏண்டா பிச்சை எடுக்க கண்ணுகளா, போய் படிங்கடா, நான் ஊரூரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிக்க போங்க. எங்க வாழ்க்கையில என்ன திருப்தி மருதுறாரு, அவர் கூட எல்லாம் இருந்தாச்சு. வேற என்ன, சுத்தமான ஒழுக்கமான ஒரு ஆள்னா கக்கன்ஜி மதுரை அரசு மருத்துவமனையில் பொதுமக்களோட படுத்து கிடந்தார். புரட்சி தலைவன் எம்ஜிஆர்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தான், அவன் போய் அவரையும் காப்பாற்றினான். அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு பணம் கொடுத்தது எம்ஜிஆர்ல. ஒரு அன்னைக்கு ஒரு பையன் முன்னால் கையேந்தி நிற்கான், ரொம்ப உள்ள கையை விட்டு ஒரு 8 அணாவை எடுத்துட்டானே, எடுத்து அவன்கிட்ட கொடுத்து 4 நாள் மிச்சம் கொடுங்க. நான் சொன்னேன், நீ தான் பிச்சைக்காரன், நீ எதுக்கு அவனுக்கு பிச்சை படுத்த நாய எழுதுறான். இந்த ஈகை உணர்வு வேணுங்கிறது அவ அப்பா பற்றி எழுதும்போது எழுதுறான். அவ்வளோ சங்கடத்துக்கு இடையிலும் வர்றவங்களுக்கு பூரா விருந்து கொடுப்பாருன்னு அப்பா எழுதியிருக்கல. அதுதான்டா இந்திய வேளாண்மை குடும்பத்தினுடைய புத்தி. உழவன் வீட்டில் மட்டும்தான்டா சோறு போடுவான், மற்றவன் போட மாட்டான். உழவன் தான் சோறு போடுவான். உழவினார் கைமடங்கினில் விடைவதும் விட்டா எங்கள் அப்பன் சொல்கிறான் வள்ளுவேன். உழவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டா வச்சுக்கடா, சாமியாரெல்லாம் தெருவுக்கு வந்துடுவாங்க வள்ளுவன். குடியரசுத் தலைவர்கள், பிரதம மந்திரிகள், விஞ்ஞானிகள், மிகப்பெரிய அறிஞர்கள் எவனாமோ சொல்லல, கவிஞன் புலவன் அத்தனை பேரும் தெருக்கு வந்துருவாங்க வள்ளுவர். கையை மடக்கி புலவே எல்லா விளைநிலத்தையும் வீடு கட்டான். குளத்துல போய் வீடை கட்டிட்டு மழை வந்த உடனே தண்ணி வந்துட்டு குடியிருப்புங்க.
அது தண்ணி கலெக்டர்கிட்ட போய் சொல்லி அந்த போயில தான் என் இடத்துல வீடு கட்டிட்டான், அதனால தண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க, உடனே இவனோட வீட்டை காலி பண்ண சொல்லுன்னு. குடிக்க தண்ணி இல்லாமல் சீரழிய போகிறோம். சமூக பொறுப்பு எவனுக்காக இருக்கா? எங்கள் தாவரம் நேற்று தண்ணிலாம் அப்படியே கோரி குடிப்போம், அவ்வளோத்தையும் மணல் அள்ளிட்டாங்க. அண்ணனும் தம்பியும் 2 கட்சியிலையும் இருந்துக்கிட்டுதான். நான் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அண்ணன் அந்த கட்சியில் இருக்கான், தம்பி இந்த கட்சியில் இருக்கான். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் அள்ளிடுதான், இந்த கட்சி ஆட்சியும் இவன் அள்ளிடுதான். போலீஸ் என்ன சொல்லுது? ஒரு குடும்பமே அள்ளிக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்னையா பண்ணதுங்க போலீஸு? நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம்ல. அவங்க என்ன எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்று தந்துடுவாங்க. அவன் அங்கே எது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நான் எங்கள் ஊரில் என்னை பார்த்தா பயப்படுவானுவோ. நான் போயிட்டே இருக்கேன். இந்த இப்போ லாரி டிரைவர்லாம் இப்போ புத்திசாலி ஆகிட்டான். நான் நிறுத்தி காசு கொடுப்பான், நிறுத்தியே கொடுக்கல. இந்த காய்னா வந்துட்டு பார்த்தீங்களா 10 ரூபா 5 ரூபாய் வாயில் வச்சு துப்பிட்டு போயிருந்தானுவோ. இதெல்லாம் போலீஸ் தொடச்சி உள்ளே போட்டுக்கிட்டான். நான் சொன்னேன் இதோட பிச்சை எடுத்து பிழைக்கலாம்ல. அவன் துப்பிட்டு போகிறான்னா இல்லை, அவன் லாரி நிறுத்த வேண்டாம்லாங்க, டெக்னிக்கான். திருநெல்வேலியில் டிஐஜி கண்ணப்பன் தான் தெரியுமா, நேர்மையான போலீஸ் அதிகாரி. திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸில் ஏறி பரமத்திக்கு போய் வீட்டுக்கு பஸ்ஸில் தான் போவார். அவர் காரில் போயிட்டு இருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டர் காரில் பணம் வாங்கிட்டு இருக்கான். பார்த்துட்டாரா, மைக்கை போட்டு மைக்கில் கூட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எப்பா என் காருக்கு துட்டு கொடுக்காம வந்துட்டேன், ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிடுங்கட்டாரு. இன்ஸ்பெக்டர் பாயசம் அடிச்சுட்டான். டிஐஜி பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. நீ இன்னும் எழுது, எனக்கு உன் மேலே ரொம்ப பிரியம், என்கிட்ட எப்போ வேணாலும் நீ தொடர்பு வச்சுக்கலாம். எல்லாரும் என்னை வந்து ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவானுவா, அப்படி தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா கண்ட நாய் வந்து தொழில் உட்காந்துக்கிட்டு தானே. இது கோவமா இல்லைன்னு வைங்களேன், இங்கே ஒரு உட்காந்துருக்காங்க, ஒரு எதுக்கு உட்காந்துருக்கான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கல, கொஞ்சம் இறங்கான்னு இருக்கட்டும் என்னாச்சு, ஏன் தொழில் இருந்துட்டு இருக்கட்டும் என்னாச்சுங்க, என்ன சும்மா இருந்துட்டு போகிறேங்கானே. அவன் நம்ம என்ன பண்ண நாயை படுத்திடுவானோ. என்ன ரமேஷ் சொன்ன தெரியல, நம்ம வீடலாம் வீட்டுக்கு வந்திடலாமா நீ? நான் ஒன்றும் வச்சுக்கல, அதெல்லாம் பெரியவங்க சம்பாதிச்சு வச்சது. அந்த வீடு நான் வச்சிருக்கேன்னு வருத்தப்படுதானே எங்கள் ஊரில். இன்னும் அந்த வீட்டில் இருக்கேன் என்னாச்சு, விற்கலையான்னு வருத்தப்படுவான். திருநெல்வேலியில் வாழ்றது பெரிய சங்கடம். அதனால தான் நான் அங்கே வாழ்கிறேன். நான் அறிவாக இருக்க காரணமே எங்கள் ஊருக்காரன் தான். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கெல்லாம் போறிய? சரி சரி. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா அண்ணாச்சி கொடுக்கான். 1 லட்சமா இல்லை கொடுக்கான்னு சொல்லிட்டு திரும்ப எங்க இல்லை கேட்டேன். அப்போ ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் அவனோடே எடுத்துருவானாங்க. அப்புறம் அவனு எடுக்காமல் நான் இப்படில போனேன். திருநெல்வேலி மாதிரி மோசமான பையன் போட்டேன்னாச்சு. ஏதோ சரி. உடம்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி சரி. சாப்பிட்டா ஜீரணமாக தான் ஜீரணமா? அதில் ஜீரணமா? அப்போ மருந்து இருந்து ஒன்றும் சாப்பிடல? சுகரு இல்லைப்பா. பிபியில் என்னாச்சு? சரி சரி. ஏதோ என்ன வேணாலும் சாப்பிடுதியே இல்லை. ஒரு எல்லைக்கு மேலே அடி விழுந்துடும். அவனுக்கு தெரியும். எவனா 2 பேர் வந்து காப்பாற்றுக்க நிற்பான். இவ்வளோ கேட்டுட்டு சைக்கிளில் ஏறும்போது சொல்லுவான், எதுக்கும் பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க. என்னாச்சு ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்கானே. இவனே என்ன மருந்துறாரு, எவ்வளோ அன்பா இருக்கான் பார்த்தீங்களா? மனிதர்கள் இப்படி தான். அதான் இவனை என்ன பிரச்சனை, கோபப்பட வேண்டியக்கெல்லாம் கோபப்படுறான். நம்ம ஜனங்கள் கோபமே பட மாட்டேக்கானே. ஏன் சினிமா தியேட்டரில் டிக்கெட் எடுக்க நிற்கானோ 2 கியூ போகுது பார்த்தீங்களா? கீழே ஒரு கியூ போகுது, அவன் தலை மேலே நடந்து ஒரு கியூ போயிட்டு இருக்கு. கீழே போகிற கியூ டையெல்லாம் என்ன மேலே நடக்கானுன்னா அது ரொம்ப நாளாக அப்படி தான் ஐயா நடக்குங்க. இது விளங்கும் இந்த நாடு. ஏமல மேலே போகிறேன்னு இழுக்கானா இல்லையே. அது மட்டும் இல்லை, எல்லா நடிகனும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க தானே. ஆமாம், தனுஷும் முதலமைச்சருங்க, தலைவனும் தலைவாவா அவன் விஜய், அவன் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சருங்க, அந்த கருணாசும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க தானே. ஏண்டா காமராஜர்லாம் ராஜாஜிலாம் இருந்த இடத்துல உங்களெல்லாம் வச்சு பார்க்குற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போயிட்ட மாட்டோம். ஏன்டா அப்படிலாம் படுத்துருவீங்களே? அவன் முதலமைச்சர், இவன் முதலமைச்சர். ஒன்று தெரியுங்க, 95% மக்கள் நல்லவங்க தான் அந்த நாட்டில், கெட்டவங்க கிடையாது. நம்மளாம் நல்லவங்க. ஒரு 5% அயோக்கியன், அதையும் பூரா ஃப்ளெக்ஸில் போயிருக்கானே. அதனால தான் இவனை என்ன ஃப்ளெக்ஸில் போட்டோன்னு எனக்கு பதறிட்டு, ஆஹா நம்மளை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டானோ போல தெரியுது. ஃப்ளெக்ஸு எவ்வளோ பெருசு வைக்கான், வள்ளலே வருகங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கொள்ளக்காரனே. இன்னொன்று சொல்லிட்டா குட்டி, பழனி பாரதி இங்கே ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டான், இந்த கல்வி நிலையங்களை பற்றி அவரை கவிதை சொல்லுங்களேன். நான் விளையாட்டா நான் ஃபோனில் சொல்லிடுவேன். கவிதையெல்லாம் நமக்கு அது பயிற்சி. என்ன மருதுறார் உங்களுக்கு நேற்று கவிதை உடனே பதில் அனுப்பிச்சல. என்ன சொன்னேன்? கொள்ளையடிக்கும் கல்வி நிலையங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர், எனக்கொன்றும் சம்பந்தம் இல்லை என்று.